ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் ஹோம்மேட் ஃபுட். இன்றைக்கி பார்க்க போகிறது கார சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், அரை மூடி தேங்காய், 5 வரமிளகா, ஒரு சொல புளி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், ஒரு பெப்பர் பால். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், ஒரு பெப்பர் பால் போட்டு நல்லா வெடித்ததும் நல்லா ஒரு வதக்கி விட்டுங்க. வதக்கிட்டு அது வெடித்ததும் கடுகு, மிளகு, உளுந்தம்பருப்பெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு சொல புளி, 5 வரமிளகா, ஒரு கப்பு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் நல்லா ஒரு வதக்கிடணும். அந்த பெரிய வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் மாறிடும் வெங்காயம். இப்போ தக்காளி ஒரு கப் ஆட் பண்ணிடலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தக்காளியெல்லாம் சுருங்க நம்ம வதக்கணும். நல்லா தக்காளி சுருங்கிடுச்சுன்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்தளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கப்பு தேங்காய், அரை கப்பு தேங்காய் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நீங்கள் வேணால் இதை மறுபடியும் தாளிச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.